என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில 5 பைசாவோ 10 பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட. என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன்? பெரிய ஊரு கலவரத்தை இழுத்து விட்டுருவானோ? வந்தே மாதிரம் என்போம். வல்லமை தாராயோ. ஏன் கத்துற? சரி சரி, நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மச்சான் 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 சீமா எங்க கிட்ட வச்சுக்கிட்டாக்கா காணாம போயிடும் சாமா. மகன் சீமான நீ பார்த்தது இல்ல, இப்பத்தான பாக்குற நீ. ஏன் இப்படி பாக்குறாரு? வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. என் கூட வா, 5 தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம போடு. அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? செந்தமிழ்நாடுன்னும் போதுல வெங்காயம் வந்து பாயுது காதினிலே. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். ஆ திருடன், ஆ திருடன், ஆ திருடன், ஆ திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். திருடன் 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 என்று அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். நாம் தமிழர் கட்சி நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன். திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்சி அழுதுட்டாப்ல. என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள. என்னன்னு கேட்டேன், 10 பேரை கூட்டிட்டு வந்து அழுதுட்டாப்ல. அப்ப கனவுல வந்து சொல்லிட்டு இருக்கா, அவன் திருநீர் வச்சு என்னை மறந்துட்டான், என் குங்குமம் இல்லாம போறான். அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போறேன். அது நம்பாம போ. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நீ விட்டு போயிருந்த மரமலடிகளை விட்டாய், கியாப்பி விஸ்வநாதத்தை விட்டாய், அண்ணல் தொங்கவை விட்டாய், இளங்கோவடி இவரு என்ன சொல்றது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எனக்கு என்ன சொல்றான்? கத்தி பேசுவார்கள், சீமானுமும் தமிழும் கத்தி பேசுவார்கள். சீமான் என்ன பண்ணிட்டான்? சீமானுக்கு இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும். கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது. இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு இப்படி ஆம், நான் வழி நடந்த பாதை இது, நான் வழி நடத்தும் பாதை. நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யார பிடிக்கல சொல்லு, உனக்கு யார பிடிக்கல? நீங்க யோசனை பண்றத பார்த்தா என்ன அடிக்கலாம்னு தோணுதோ? இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்தல சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற 2 சேர்த்துக்கிட்டு 2 கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன நெக்கு சிரிப்பே வரல. நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி. சப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க போங்க. இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போங்க ரொம்ப நன்றி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எச்ச சோறு சாப்பிடுற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா இலையில மிச்ச சோறு வைக்கிற எனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நாம் அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் வந்து
சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம்.